ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஜூன் 4 ஆன vlog தான். அன்றைக்கி எங்கள் அண்ணன் பையனுக்கு பர்த்டே, 2வது பர்த்டே, செகண்ட் இயருக்கான பர்த்டே. அன்றைக்காக காலையில் மார்னிங் போயிட்டுருந்தோம். ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நானும் என் சின்ன பையனை மட்டும்தான் போயிட்டுருந்தோம். பெரிய பையன் வரல. அவனுக்கு வீட்டில் ஒரு வேலை கொடுத்து வச்சுருந்தேன். லியோ கேட்டுக்கு காலில் அடிபட்டுருச்சு, பார்த்துக்கோடான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அவனும் சரி நான் பார்த்துக்கிறவா, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். சரின்ட்டு நாங்கள் ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். லியோ கேட்டுக்கு காலில் அடிபட்டதுனால அவனால் நடக்க முடியல. பெருசாக குழந்த ரொம்ப அங்கேயும் இங்கேயும் போக முடியாமல் ஒரே இடத்துல படுத்துகிட்டே இருந்தான். சரி வெளில எங்கேயும் போகாத அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கூடான்னு சொல்லி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். என்னோடய சிஸ்டர் ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் கூப்பிட்ருந்தாங்க. மற்ற பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சு சின்ன ஃபங்க்ஷனாக பண்ணிக்கலாம். இன்னும் செகண்ட் இயர் தானே, செகண்ட் பர்த்டே தானே சொல்லிட்டு சின்னதாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். ஒரே ஜாலி தான் ஈவினிங்கு. எங்கள் தங்கச்சி பொண்ணு செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க. அவளுக்கு பர்த்டேன்ற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவளுக்கு ட்ரெஸ் பண்ணாலே அந்த மாதிரி குஷி ஆகிடுவாங்க. என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன் நான், ஏதோ தலையாட்டிகிட்டு இருந்தா, அது என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. ரெடி ஆகிட்டா. எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பர்த்டே பாயும் ரெடி ஆகிட்டு இருந்தார். அந்த டைமில் இவங்களுக்கும் இன்னும் யாரும் வராததுனால ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க. என் பையனும் என் தங்கச்சி பொண்ணு விளையாட்டுருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதும் ஒரே செம்ம ஜாலி. அப்படியே சுற்றி சுற்றி விளையாடுறாங்க, சுற்றுறாங்க. அண்ணன்கிட்ட ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க. அண்ணாலாம் பிஸியாக இருந்தார். அவன் பையனுக்கு பர்த்டேனால ஃபங்க்ஷன் வெளியே கடைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி பிஸியாக இருந்தார். அப்பா டிவி பார்த்துட்டு இருந்தார். அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் பர்த்டேக்கான இதுவும் பண்ணிகிட்ருந்தோம். டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் ரெடி ஆனோம். பொருளுக்கு முடிச்சாச்சு. தம்பி ரெடி ஆகிட்டு இருந்தார். சார் பர்த்டே போய் அதை இன்னும் வரலையேன்னு அவன் எட்டி பார்த்துட்டே இருந்தான் அந்த தம்பின்ட்டு. அந்த மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டோன்னே, அதுவும் எங்கள் அண்ணன் தான் எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை, செம்மையாக இருந்துச்சு. அந்த போட்டதும் அந்த மாதிரி அது ஃபுல்லாக தரலதுனால சுற்றி காட்டுறாங்க, இது பண்ணி சுற்றி காட்டுறாங்க. செம்மையாக இருந்துச்சு. அழகாக இருக்குல்ல, எல்லோ கலர் இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. ப்ரைட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. அவளுக்கு ரீசெண்டாக தான் முடிச்சாங்க. நாங்கள் மூணார் போயிருக்கப்போ முடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சம்மர் சீசன்லலாம் குழந்த ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு மொட்டடிச்சிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்கா. மற்றபடி குழந்தைலாம் சூப்பர் தான். ரெண்டு பேரும் ஒரே அட்டகாசம் பண்ணிவிட்டு நாங்கள் டெக்கரேஷன் சிம்பிளாக தான் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீடு சின்ன வீடு தான், ரொம்ப சின்ன வீடு. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணோம். ஒரு வாடகை வீடு தான் அதுவும். அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் இருக்க முடியும். சீக்கிரமாகவே அவங்களும் வேறு வீடு பார்க்கலான்னு தான் இருக்காங்க. எங்கள் அண்ணன் இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பாப்பாவுக்கு 2 வயசுனால பேபி பிறந்ததுனால போக முடியல. இப்போ அவனுக்கு 2 வயசு ஆனதுனால ஓரளவுக்கு அவனால் மேனேஜ் பண்ண முடியுது. அவனும் சொல்கிற பேச்சு கேட்டுட்டு செம்மத்தான் இருக்கான். ஸோ நம்ம இப்போ 2 பேரும் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வேலைக்கு போனால் தானே பசங்களாம் எப்படி பண்ண முடியுது. ஸோ அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான். அவனும் அம்மா விட்டு ரொம்ப பிரிஞ்சுட்டு இருக்க முடியல, எப்படியோ சமாளிக்கிறாங்க. தம்பி வருவாரா எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. கேர்ளே ரெடி ஆகிட்டாங்க, பாய் ரெடி ஆகிட்டாரு. இப்போ பாருங்கள், அவங்க சாமி கும்பிட்டுட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலான்ட்டு ஈவினிங்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சாருக்கு ட்ரெஸ் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்கார் சாரு. விபூதிலாம் வச்சு விட்ருந்தாங்க. இவங்க தான் என்னோடய அண்ணி. அண்ணன் வெளியில் போயிருந்தாலும் அண்ணனை காட்ட முடியல. அண்ணன் இருப்பார், ஃபங்க்ஷன் டைமில் இருப்பார், கண்டிப்பாக வீடியோவில் இருப்பார். அண்ணி எல்லாருக்கும் சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சிட்டு இருந்தாங்க. ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் செமையாக ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துட்டார். கண்ணாடி வேறு அது இல்லை.
பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மறுநாள் வெட்னஸ்டே ஜூன் 5 வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வேலை இருக்கிறதுனால நாங்கள் கிளம்பியாச்சு. கிருத்திகை அமாவாசை வந்ததுனால சாமி கும்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ எங்கள் கூட பிரிசில்லா, என் தங்கச்சி பொண்ணு பேர் பிரிசில்லா மேரி. ஆமாம், அவங்க கிறிஸ்டின் தான். கிறிஸ்டினில் மாறிட்டாங்க. ஸோ எல்லா மதமும் சம்மதம், நமக்கு அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு தான் அவளும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு பாருங்கள், வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. சரி, குழந்த ஆசைப்படுதே இருப்பா போலன்னு நினச்சி நாங்களும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நைட்டு 1:30 ஆச்சுங்க, தூங்கவே இல்லை. அம்மா வேணும் அப்படின்ட்டாங்க. கடைசியில் அம்மா வந்தால் தான் தூங்குவேன் அப்படின்ட்டாங்க. எங்கள் வீடு தண்டையார்பேட்டில், அவங்க வீடு ஈலாங்கரை திருவான்மியூர் ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. வரத்துக்கே 1 ஹவர் டைம் ஆகும். அது 1:30 மணிக்கு அம்மா வந்தால் தான் தூங்குவேன், அம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு வந்து கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. அவங்களும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது வர வரைக்கும் தூங்கவே இல்லைங்க. அப்பா டிவி போடுங்க, பாட்டு போடுங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு செம்ம ரகலை பண்ணிகிட்டு இருந்தா. அதுவும் ஆனால் அழலை. அழாமல் கான்ஃபிடெண்ட்டாக எங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருந்தா. நாங்களும் சரி குழந்த தானேன்னு விட்டாச்சு. ஏன்னா குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கோ தானே செய்ய முடியும். நம்ம என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் அவள் சமாதானம் ஆகலை. சரி, அவங்க 1:30 மணிக்கு வந்து நைட்டு 1:30 மணிக்கு வந்து கார் அவங்கக்கிட்ட இருந்தனால கார் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.